32.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விடுதிகள், ஆதி திராவிடர் சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் உட்கட்டமைப்பு பணிகள் நிறைவுற்ற கட்டிடங்களை திறந்து வைத்தும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன விடுதிகள், உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கற்றல் கற்பித்தல் அறைகள் என 138 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 34 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடற்ற தூய்மை பணியாளர் உறுப்பினர்களுக்கு இப்போது புதிய வீடுகளுக்கான ஆணையை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சியைச் சேர்ந்த மாரியம்மாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடற்ற தூய்மை பணியாளர் உறுப்பினர்களுக்கு புதிய வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. திருச்சியைச் சேர்ந்த திரு விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு விஜய் அவர்களுக்கு புதிய வீட்டிற்கான ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட இருளர் பழங்குடியின மக்களுக்கு புதிய வீடுகளுக்கான ஆணை காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி அமுதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த திருமதி ராசாதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். புதிய வீடுகளுக்கான ஆணையை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.